அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில தலைமையகத்தினுடைய தாருசலாம் தாவா சென்டருக்கு திருச்சி பாலக்கரையில் 4000 சதுரடியில் ஒரு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணி அல்லாஹுடைய பேரோட 3500 பங்கு 10,000 ரூபாய் மேனிக்கு மக்களிடத்தில் நம்ம அறிவிச்சோம். பிரிச்சு அறிவிச்சிருக்கோம். இறையருளால ஒரு 750 பங்கு நமக்கு கிடைச்சிருக்குது. ஆமா, இதுல முதல் தவணையா 1 மாத கால அவகாசத்துல இன்னொரு 600 பங்குக்கான பொருளாதாரத்தை இடத்தினுடைய உரிமையாளருக்கு தர வேண்டியிருக்கு. அதாவது 10,000 ரூபாயா இருந்தா 600 பங்கு. ஆமா ஆமா, அப்படி கொடுக்கணும். 60 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்காது 1 மாச கால அவகாசத்துல. இதை மக்கள்கிட்ட இலகுவா நம்ம இந்த 1 மாசத்துக்குள்ள வசூல் பண்ணோம்னா எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவோம். இப்போ 2750 பங்கு தேவை 10,000 ரூபாய் அப்படியா இருந்தா. ஆனா ஆரம்பத்துல இந்த 1 மாசத்துக்குள்ள நம்ம 60 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால நம்ம முதல் கட்டமா என்ன செய்வோம், இந்த 60 லட்சம் ரூபாயை இன்னொரு பங்கா பிரிப்போம். 1000 ரூபாய்னு பிரிச்சோம்னா ஒரு 6000 பேர்கிட்ட நம்ம இந்த பங்குகளை வசூல் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இலகுவா. இந்த ஏன்னா 30 நாள் தான் இருக்கு. 30 நாளுக்குள்ள இந்த முதல் தவணை தொகை நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால 6000 நபர்களுக்கு 1000 ரூபாய் ஒரு பங்கின் விலை அப்படின்னு சொல்லி அதை மக்களுக்கு கொடுப்போம். மக்கள் தாராளமாக ஒரு ஆள் 1000 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 5 பங்கு கொடுக்கலாம், நீங்க 7 பங்கு கொடுக்கலாம். அப்போ அது மாதிரி நம்ம 1000 ரூபாய்னு சொல்லி பிரித்து இந்த 1 மாதத்திற்குள் 60 லட்சம் ரூபாய் எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் வசூல் மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கொண்டு 750 பங்கு கொடுத்தவங்களுக்கு இந்த 600 பங்கு ரொம்ப லேசானது தான், ஈஸியாகவும் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கொண்டு நீங்க கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த 1 மாச கால அவகாசத்துல இடத்து உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய இந்த 1000 ரூபாய் மேனிக்கு 6000 பங்கு எங்களுக்கு கொடுத்து உதவினீங்கன்னா முதல் தவணை எங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்த 2வது தவணைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரைவாக உங்கள்கிட்ட நாங்கள் அறிவிப்போம். அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நம்புறோம். இந்த அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்காக நம்ம உதவி செய்தோம்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நமக்கு பெரிய மாளிகை கட்டுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மாளிகை பெறுவதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.